அளவுக்கு மீறின ஆசை நம்மை உயர வைக்குமா அல்லது கீழே தள்ளுமா? இதுக்கு பதில் சொல்லும் ஒரு சின்ன கதை தான் இது. சிறுகதை தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஒரு ஊர்ல சாம் டாம்னு ரெண்டு பேர் இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருமே இரட்டையர்கள். பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. சில சமயங்கள்ல அவங்களோட அம்மாவுக்கே சாம் யாரு டாம் யாருன்னு தெரியாம குழப்பமா ஆயிடும். ஆனா வெளியே தோற்றம் மட்டும்தான் ஒரே மாதிரி இருக்கும். மனசு, குணம், பழக்கம் அது எல்லாமே ரெண்டு பேருக்குமே வேறுபட்டு இருந்துச்சு. சாம் ரொம்ப அமைதியானவன், நல்ல மனசு, தாராள குணம் கொண்டவன். யாருக்காவது உதவி வேணும்னா உடனே ஓடி போவான். எது கிடைச்சாலும் பகிர்ந்து கொடுப்பான். ஆனா டாம் அப்படி கிடையாது. எனக்கு தான் முதல்ல, எனக்கு தான் அதிகம் அப்படின்னு நினைப்பான். சாமுக்கு நிறைய நண்பர்கள் இருந்தாங்க. டாமுக்கோ அவனுடைய குணம் காரணமா யாருமே அதிகமா நெருங்கி வர மாட்டாங்க. எல்லாரும் அவன் மேல பொறாமப்படுறதா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனா டாம் தான் எல்லார் மேலேயும் பொறாமப்படுவான். சாமுக்கு இனிப்புனா ரொம்ப பிடிக்கும், டாமுக்கு காரம் தான் ரொம்ப பிடிக்கும். சாம் அம்மாவோட செல்லம், டாம் அப்பாவோட செல்லம். இப்படி ஒரே வீட்டில் வளர்ந்தாலும் ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் குணங்களும் ரொம்பவே வேற மாதிரி இருந்துச்சு. ரெண்டு பேருமே பெரியவங்களானாங்க. நான் சம்பாதிச்ச சொத்துக்களை ரெண்டு பேருக்குமே சமமா பகிர்ந்து தரணும் அப்படின்னு ஒரு நாள் அவங்க அப்பா அவங்க கிட்ட சொல்றாரு. சாம் அமைதியா தலையசைச்சான். ஆனா டாம், ஏன் சமமா பங்கு பிரிக்கணும்? யார் அதிக புத்திசாலியோ, யார் அதிக திறமைசாலியோ அவங்களுக்கு தான் அதிக பங்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்றான். அந்த வார்த்தையை கேட்டதோ அவங்க அம்மா சாமோட முகத்தை பாக்குறாங்க. எங்க சகோதரர்களுக்குள்ள பிரிவு வரப்போகுதுன்னு நினைச்ச அவங்க அப்பா, உங்களுக்குள்ள ஒரு போட்டி வைக்கிறேன், ரெண்டு பேரும் சம்மதிக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. சாமும் டாமும் அதுக்கு சம்மதிச்சாங்க. நாளைக்கு காலையில சூரியன் உதிக்கும் போது நீங்க ரெண்டு பேரும் எதிரில் இருக்கிற மைதானத்துல நடக்க ஆரம்பிக்கணும். சூரியன் மறையறதுக்கு முன்னாடி வீடு திரும்பணும். இதுதான் உங்களுக்கான போட்டி. அதிக தூரம் போனவங்களுக்கு அதிகமான சொத்துக்கள், குறைவான தூரம் போனவங்களுக்கு குறைவான சொத்துக்கள். இதுக்கு சம்மதமானு கேக்குறாரு. ரெண்டு பேருமே அதுக்கு சம்மதிக்கிறாங்க. அவங்க நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த அவங்க கிட்ட அவங்க அப்பா சொல்றாரு. கடிகாரம் எடுத்துட்டு போக கூடாது, சூரியன் மறையறதுக்குள்ள இங்க வந்து சேர்ந்துடணும். இதுதான் அந்த முக்கியமான விஷயம். அடுத்த நாள் காலையில போட்டி தொடங்கியாச்சு. வெயில் மெதுவா ஏறிக்கிட்டே இருந்தது. சாம் மெதுவா சீரா நடக்க ஆரம்பிச்சான். அவனுக்கு அவசரம் கிடையாது. அவனோட மனசு அமைதியா இருந்தது. ஆனா டாம் வேகமா நடந்தான். கிட்டத்தட்ட ஓடினான்னு கூட சொல்லலாம். எப்படியும் நான் ஜெயிச்சிடணும், அதிக சொத்து எனக்கு தான் வேணும் அப்படின்னு அவனோட மனசு பேராசையால நிரம்பி வழியுது. அவங்க வீட்டு மொட்டை மாடியில ஒரு பைனாகுலரை வச்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் நடந்து போறத அவங்க அப்பா செக் பண்ண ஆரம்பிச்சாரு. சூரியன் மேல வந்த போது சாம் யோசிக்கிறான். இது நண்பகல் நேரம். இப்போ நான் திரும்ப ஆரம்பிச்சாதான் சூரியன் மறையறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போக முடியும். அவன் தன்னோட வரம்பு புரிஞ்சு வச்சுக்கிட்டு அதனால நண்பகல்லையே திரும்ப ஆரம்பிச்சான். அவனுக்கு வெற்றி முக்கியம் கிடையாது, பாதுகாப்பு தான் முக்கியம். ஆனா டாம் இன்னும் நடந்துகிட்டே இருந்தான். இன்னும் கொஞ்ச தூரம் போனாதான் சொத்துக்கள் அதிகமா கிடைக்கணும்னு நினைச்சான். சாம் எவ்வளவு போனானோ அதை விட 2 மடங்கு போயிடணும் அப்படின்னு நினைச்சான். சூரியன் மெதுவா மாற ஆரம்பிச்சது. மஞ்சள் நிறம் ஆரஞ்சு நிறமா மாறியது. அப்பதான் அவனுக்கு பயம் வந்தது. சூரியன் மறையறதுக்குள்ள வீட்டுக்கு போனாதான் நமக்கு சொத்துக்கள் கிடைக்கணும் ஞாபகத்துக்கு வருது. உடனே வீடு திரும்ப ஆரம்பிச்சான். ஆனா அவன் ரொம்ப தூரம் போயிருந்தான். திரும்பி வரும்போது கால்கள் வலிக்க ஆரம்பிச்சுது, மூச்சு திணற ஆரம்பிச்சுது. சூரியன் மெதுவா மறைய ஆரம்பிச்சதும் இருள் சூழ ஆரம்பிச்சுது. அவன் இன்னும் பாதி வழி கூட வந்து சேரல. அவன் ஓட முயற்சி பண்ணினான். ஆனா களைப்பால அவனால ஓட முடியல. அவனால சூரியன் மறையறதுக்குள்ள வீடு திரும்ப முடியல. ஆனா சாம் குறித்த நேரத்துல வீட்டுக்கு போயிட்டான். டாம் தாமதமாக களைப்போட வந்து நின்றான். அவன் தோற்றதா அவங்க அப்பா தெரிவிச்சாரு. அவனால இப்ப என்ன பண்றதுனே தெரியல. என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு பாதி சொத்தாவது கொடுங்க அப்படின்னு அவனால கேட்கவே முடியல. அவங்க அப்பா ரொம்ப கண்டிப்பானவர். எல்லா சொத்தும் சாமுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. டாம யாருமே எதிரியா நினைக்கல. அவனோட பேராசை தான் அவனோட எதிரி. கிடைக்க இருந்த பாதி சொத்தும் கிடைக்காம போனது அவனுடைய பேராசையால மட்டும்தான். அளவுக்கு மீறின ஆசை நம்மை உயர வைக்காது, அளவான யோசனை தான் நம்மை காப்பாற்றும். இந்த கதை பத்தின உங்களை கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்.